ஞான விநாயகனே சரணம் நலவழிகளமணி வரிசை ஞான விநாயகனே மனமலாவியொன்று சித்திரங்கள் மனமணி நீ பரமானந்தம் பொருளி விநாயகனே நலவழிகள் வல்லமணி வரிசை விநாயகனே ஓமேனு பிரணவே உமையில் பொருளே ஓமேனு பிரணவே உமையில் பொருளே ஓமைக்கு தீரணாசை வதன கருளே சாமி சரவண தமிழ்வன கருளே சரவணன் தமிழ்வன கருளே சமரசஞானி அழகு தருள்களில் புகழ் வங்கு ஞான விநாயகனே சரணோ முள்ளி முழு முதலி மூத்த கணபதி முருகனுடன் பிறந்து குருவே குருவே முல்லை முழு முதலே மூத்த கணபதியே முருகனுடன் பிறந்த குருவே 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 உன்னை முழு முதலே அன்னை தந்தை அன்னை தந்தை முழு முதலி உள்ளே நினைக்காமல் ஒரு செயலும் இல்லை உள்ளே நினைக்காமல் ஒரு செயலும் இல்லை குங்குமம் மங்கள மங்கையர் குங்குமம் குங்குமம்
எங்கள் தங்க வேளாநாதன் புகழை பாடுவோம். ஓம் கணபதி ஓம், ஓம் கணபதி ஓம். எங்கள் தங்க வேளாநாதன் புகழை பாடிடுவோம். உயர்ந்த தெய்வம் என்று அவரை நாளும் சரணடைவோம். எங்கள் தங்க புகழை பாடிடுவோம். முதல எழுத்துக்கள் எல்லாம் அறியவும் வைத்தானே. கல்வியின் கலைகளும் ஞானம் செல்வ உயர்ந்திட தந்தானே. நாடகம் எதுவென்றாலும் தலை வந்தவள் தானே. நாடகம் எதுவென்றாலும் தலை வந்தவள் தானே. உயர்ந்த தெய்வம் எங்கள் நாதால் தங்க வேலந்தான். எங்கள் வீரன் நாதால் புகழை நிலவு பணித்திடுவோம். நாளை வளர்ந்திடுவோம். சலுவ பிள்ளை உயர்ந்து திருமகனாக பிறந்தவரா. இன்பம் வாழ்வில் நிலையை செய்ய சரி கூத்து நடந்தவரா. சலுவ பிள்ளை திருமகனாக பிறந்தது உயர்ந்த தெய்வம். செல்வன் பள்ளியில் பிறந்த எங்கள் அருமர் தமிழ் தெய்வம். உயர்ந்திட மாட்டிட எழுத்தும் அவர்தானே. ஆடித்திட உயர்ந்திட எழுத்தும் தலைவன் தானே. நிம்மதி வாழ்வில் வென்று மேலே பெற செய்வன் அவன் தானே. நிம்மதி என்றும் வாழ்வில் நிரந்தர செய்வன் அவன் தானே. எங்களாக தங்க வேலன் புகழை பாடுவோம். மரவாடி மரவாடி தங்கமே துணிவிதி மரவாடி மரவாடி உனை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுள்ளோ. உனை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுள்ளோ. உள்போல் உலகிலும் உலகினில் வீருள்ளோ. உள்போல் உலகினில் வீருள்ளோ. இடினி மரவாடி தங்கமே துணி மரவாடி மரவாடி. நாட்டினிலே மக்கள் வாழ்வு சீர்கள் வீடு நலங்கள் எல்லாம் கண்டு யாரும் ஐயவாரி. நாட்டினிலே மக்கள் வாழ்வு சீர்கள் வீடு நலங்கள் எல்லாம் கண்டு யாரும் ஐயவாரி. பாட்டினிலே பாட்டினிலே இசை போட்டியன கைது பைனமிகள் மாறி பாண்டியன் மகள் பாண்டியமிகள் மாறி பாண்டியன் மகள்
மரவாதி மரவாதி புவாடக்காரி பொன்னலைக்கு உனக்கு பொங்கலிட கிடைச்சது பாக்கி எனக்கு மீன் கார விடங்கும் மீன் வாசம் இருக்கும் அரி மீனாட்சி நீ வந்தா நீ வாசம் அடிக்கும் ஆத்தாடி மாரியம்மா ஒரு ஆக்கி வச்சு மாரியம்மா ஆத்தாடி மாரியம்மா ஒரு ஆக்கி வச்சு மாரியம்மா ஆளாக்கு அரிசிய பாலாக்க வீர விட்டு போடியம்மா ஆத்தாடி மாரியம்மா ஒரு ஆக்கி வச்சு மாரியம்மா ஆளாக்கு அரிசிய பாலாக்க வீர விட்டு போடியம்மா பாட்டு தாளமுட்டி மூடி வரல ஆடி பார்த்துட்டு பிள்ளை முதல் சீடி வரல பாட்டு தாளமுட்டி மூடி வரல ஆடி பார்த்துட்டு பிள்ளை முதல் சீடி வரல படி பொங்கலினா இங்கு வரல நான் முச்சடைக்கு உள்ளிடத்தில் அங்கு வருவி பேச்சு படி பொங்கலினா இங்கு வரல நான் முச்சடைக்கு உள்ளிடத்தில் அங்கு வருவி ஆத்தாடி மாரியம்மா ஒரு ஆக்கி வச்சு மாரியம்மா ஆளாக்கு அரிசிய பாலாக்க வீர விட்டு போடியம்மா சீக்கிரத்தில் காட்சி எழுந்த தீவனாயகி புது சேர காரி புகாரி தீவனாயகி சீக்கிரத்தில் காட்சி எழுந்த தீவனாயகி புது சேர காரி புகாரி தீவனாயகி பத்திரகாளி ருத்திரகாளி பாரதியம்மா இந்த பாவி மக வீட்டுல வீரடியம்மா பத்திரகாளி ருத்திரகாளி பாரதியம்மா இந்த பாவி மக வீட்டுல வீரடியம்மா ஆத்தாடி மாரியம்மா ஒரு ஆக்கி வச்சு மாரியம்மா ஆளாக்கு அரிசிய பாலாக்க வீர விட்டு போடியம்மா வாங்க வாங்க தாயும் இதில் இருக்கு வணக்கமே இருக்க வணக்கமே 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 அப்பாட்டி
வச்சிருக்கா தம்பி வீரமணிக்கு வணக்கம். பொண்டாட்டி எனக்கு வப்பாட்டி சரி பிச்சு உனக்கு அத போய் சரவணன்ட்ட போய் சொல்லாமடா. அண்ணன் சங்கட போடுறாரா இல்லையா? பாடக்கூடாது தம்பி. இப்ப வண்டின்னு இருக்கு. நான் தப்பா பாடிட்டேன். சரி நான் பாட வேண்டியதை பாடுறதா பிரச்சனை இல்லை. என்ன உங்ககிட்ட ஆனா அத போய் இவன் சொல்றேன் பாரு. அதுக்கு வாத்தியாரே தம்பி ஒரு வண்டி இருக்கு. ஆமா சக்கரை மட்டும் இருந்தா போதுமா? போதுமா. பஞ்சர் ஆனா என்ன பண்ணணும்? ஸ்டெப்னின்னு ஒரு வேணும். மாட்டினாத்தே வேலையாகும். வண்டி போடும். ஆனா எத்தனைதான் ஸ்டெப்னி வச்சிருந்தாலும் சக்கரை இருந்தாலும் கடைசியில 10 ரூபா காற்று அடிச்சாதான் வண்டி போடும். அவசரத்துக்கு உதவணும். பொண்டாட்டி இருக்கையில உடைச்சிட்டு விடாத அதை நொறுக்கிடுற. ஏன்னா எல்லா நாடகத்திலையும் கேட்டிருப்பீங்க பப்புனுக்காரன் வெளியே வந்தோடனே ஏதோ ஒரு பாட்டு பாடுறா ஒன்றும் புரியலடாண்டு. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்றிய அப்படி ஒரு விஷயம்லாம் கிடையாது. எல்லா பப்புனும் இந்த பாடல்களை பாடி வரும்போது முதல் வார்த்தை மட்டும் தான் கேட்கும். தாய் தந்தை தெய்வம் என்னும் வணக்கமே. இந்த பாடல் எழுதியது யாரு? ஐயா மறைந்த மாமேதை இசை சக்கரவர்த்தி. உலகம் எங்கும் பேரும் புகழும் பெற்று பல மாணவர்களை உருவாக்கி உலகம் எங்கும், அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லா பேரும் சொல்லுவாங்க காசிக்கு போனா புண்ணியம், ராமேஸ்வரம் போனா புண்ணியம், பழனிமலை போனா புண்ணியம், திருச்செந்தூர் போனா புண்ணியம், பாண்டிச்சேரி போனாலும் புண்ணியம் இருக்காங்க. பாண்டிச்சேரம் போனா அவர் எழுதும் போது நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேடா. நான் உயிரோட இருக்கிறனால விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாண்டிச்சேரியா போனா புண்ணியம்னு சொன்னேன்னு கேளு தம்பி. இப்போ அங்கதான் சங்கரதாசாமியோட ஜீவ சமாதி இருக்கு. அப்புறம் அங்க போனாரு சித்தியாக்கே இல்ல. ஆனா இந்த மாதிரி நீ பாடினாக்க ஒரு காலத்துல ஒரு வாத்தியார் சென்று உனக்கும் சோழ குருணியில சமாதி வைப்பாளரியா வேணா வாத்தியாரே. ஏன்னா அப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஊரெங்கும் இல்லாமல் உலகமெங்கும் தமிழகம் எங்கும் இந்த பாடல்களை பாடாத ஒரு கோமாளி பப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கோமாளியோ ஒரு பப்புனும் உலகமே இல்லை. ஐயா தங்கவேல் ஐயா எழுதிய பாடலை தான் இன்னைக்கு எல்லா பேரும் பாடி உண்மையிலே வாழ்ந்து வந்திருக்கோம். நமக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமா? என்ன? நான் உண்மையிலே நினைச்சேன், எத்தனையோ ஊருக்கு வருஷம் வருஷம் போறோம், நம்ம ஊருக்கு வர முடியலையே நினைச்சேன். ஆண்டவனுடைய அருளால நம்ம ஐயாவுடைய அருள்னால இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கோம்னா அதுவே எனக்கு ஒரு பெருமை. இன்னொரு விஷயம் தம்பி நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்க வருஷத்துல 365 நாள் நாடகம் ஆடுறது ஒண்ணு, 70 மேடையில ஒரே நாடகம் ஆடுறது ஒண்ணு. ஒரு நாள் நாடகம் இல்லை சித்தப்பா, ஒரு நிமிஷம் ஒரு பாட்டு பாடுறதே ஒன்று சித்தப்பா. அப்பேற்பட்ட இசைக்கலைஞர்கள் அற்புதமாக வாழ்ந்து எங்களை விட்டு பிரிந்தாலும் நம்மளது மனதை விட்டு பிரியாமல் நம்மளை எல்லாம் காத்து கொண்டிருக்கும் அன்பு ஐயா தங்கவேல் ஐயா அவர்களுக்கு எனது சார்பிலும் எங்களது ஆசான்கள் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அற்புதமான பாடல் இருக்காது. ஒரு முக்கியமான விஷயம் என்னமா, பப்புனு வந்தியா ஐயா பாட்டை பாடினே அதோட விட்டுக்கூடாது. வந்தவங்களுக்கு சபை வணக்கம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அதுக்கு ஐயா எழுதியிருக்காரு. உனக்கு தெரியுமா? எப்படி எழுதியிருக்காரு? எப்படி? பேர் அன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் பெரும் மதிப்பிற்கு சார்ந்த தாய்மார்களுக்கும் உடன்பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல் பொறுப்பினை ஏற்று கடமை சிறக்க வந்துள்ள காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும்
காத்து போச்சா? என்னப்பா டயர் வெடிச்சிருச்சு சித்தப்பா. அப்படி வணக்கம் சொன்னாலும் காவல்துறை அரெஸ்ட் பண்ண சொன்னேன். நம்மளாம் வீட்டில் நிம்மதியாக இருக்கணும்னா நம்மளாம் காவல்துறைக்கு வணக்கம் சொல்லணுமா இல்லையா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்ன விஷயம்? நம்ம வாழணும்னா 3 வேணும். 3 வேணும் தம்பி இருக்கா? 3 வச்சிருக்கீங்களா? 3 இல்லாம வர முடியுமா? மனுஷ வாழ்க்கையில 3 முக்கியம். 3 முக்கியம். மற்ற ஊரோட வேற, நம்ம 7 மணிக்கு வந்தாலே வேற. ஏன்னா இருக்க இடம், உடுத்த உடை, சாப்பிட சாப்பாடு. நீ அந்த 3 சொன்னையா? நீ என்ன சொன்னீங்க? நான் கப்பு சரக்கு தண்ணிக்கு நினைச்சனே. ஊர்ல எதனால பசுமாட்டு மூத்திரத்தை பிடிச்சி குடி போதை ஏறுமா? மூத்திரத்தையும் போதை ஏறுமா? உனக்கெல்லாம் கிளடி மூத்திரம் தாண்டா குடிக்கணும் தாயே. தம்பி விடு 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 போயிட்டு போகுது. ஆமா, அது விஷயம் இருந்தாலும் அன்பு சார்ந்த பண்ணை பொண்ணாக்க கொண்டிருக்க மாபெரும் விவசாய பெருமணி மக்களுக்கும் எப்படி சொல்லக்கூடிய பெரும் குடிமக்கள்ரா. அந்த ஞாபகத்துல தெரியாத பழைய நினைப்பெல்லாம் நோன்னு நினைச்சுக்கோ, உனக்கு பொழப்பு வந்து. ஆமா, அதனால விஷயம் தான் சரி. பேர் அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் மற்றும் தற்சமயம் இந்த தமிழகத்தை வாழத்தை பெற்றவர்களுக்கும் மாபெரும் குடிமக்களுக்கும் என்ன சரி, அதே எனக்கு ரொம்ப உண்மையிலேயே விவசாய பெருங்குடி மக்கள் அந்த நம்ம இன்னைக்கு பெரும் குடிமக்களாகவே ஆயிட்டோம். இது காரணம் என்னன்றீங்க? என்ன? இன்னைக்கு நம்ம ஆளுங்க ரோட்ல தண்ணியை போட்டு தள்ளாடலைன்னா அரசாங்கம் தில்லாடி போகும். இன்னைக்கு புல்லா வரி எங்க இருந்து வருது? புல்லா டாஸ்மார்க் வருதா? ஆளை பார்த்தீங்கன்னு காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு நல்லா குளிச்சு முடிச்சு துண்டை கட்டி குளிக்கிறாப்புல, முண்டை கட்டி குளிப்பா, அது எனக்கு தெரியவில்லை. நல்லா துண்டை கட்டி குளிச்சு நல்லா வெள்ளை வேஷ்டி உள்ள சவுசரை போட்டு வெள்ளை சட்டை போட்டு எங்க சித்தப்பா மாதிரி சொல்ற என்ன, நான் மஞ்சள் சட்டை போட்டிருக்கேன், வெள்ளை சட்டைக்கு வர சித்தப்பா, வெள்ளை சட்டை போட்டு எங்கள் சித்தப்பா மாதிரி நல்லா நெத்தியில பட்டி அடிச்சு நடுவில் சந்தனம் வச்சு குங்குமம் பொட்டு வச்சு அப்படி எப்படி பாத்துமா எப்படி நம்ம ஐயா சமாதியில் போய் காலையில கும்பிட்டு உளுந்து எந்திரிக்க மாதிரி இருப்பாப்புல. எப்ப? காலையில 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு பாரு. எப்படி? நம்ம எழுவணி சுடுகாட்டில் வந்து வேகாத பை மாதிரியே இருப்பான், மாதிரியே இருக்கும் போல. இடையில கட்டிங்கா போறது சித்தப்பா, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு கட்டிங்கும் கோட்டுக்கு நிறைய வித்தியாசம். என்ன அப்படி? இப்போ ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டி சொன்னேன் பார்த்தீங்களா, கட்டிங் போறதுக்கு முன்னால குளிச்சு முடிச்சோன்னா அந்த வெள்ளை வேஷ்டி கீழே இருக்கும். நம்ம சரவணை மாதிரி யாரு எங்க சித்தப்பா வெள்ளை வேஷ்டிலாம் கட்டுறதுல இன்னைக்கு தான் வேஷ்டி கட்டி இருக்காரு, இல்லாட்டி முண்டமா தான் வருவாப்ல. ஃப்ரீயா இருக்கணுமா இல்லையா? இல்ல காத்து வரணும்ல, அவர் வாழ்க்கையே அப்படித்தானே. வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு அப்படியே வரும்போது இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் கையை வச்சு அப்படி ஏத்திக்கிட்டு வருவாப்ல. ஏன்னு கேளு, கீழே ஒட்டும் போது அழுக்கு ஒட்டிடுமா. இப்ப காலையில 6 மணிக்கு கொஞ்சம் நேரம் சென்று பாரு, இப்படி இருக்க வேஷ்டி கொஞ்சம் மேலே ஏறும். அப்பதான் சைஸா மண்டது. என்ன மாப்பிள்ள, என்கிட்ட 100 ரூபா இருக்கு. இல்ல என்கிட்ட 100 ரூபா இருக்கு, நீ எதுவும் வச்சிருக்கியா? ஆளு கட்டிங்க போடுவான். கட்டிங்க போட்டா தானே இருக்கு வேலை. கட்டிங்க போட்டோன்னு ஆரம்பிப்பான் பாரு. இப்ப கட்டிங்க போறதுக்கு முன்னால எப்படி தெரியுமா? எப்படி மாப்பிள்ள, மனசு ரொம்ப கஷ்டம்டா, மருந்து வாங்கி குடி அப்படின்னு சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? நீ விட்டா கொன்று போலையில மருந்து வாங்கி குடிச்சிடக்கூடாது. கட்டிங் போறதுக்கு முன்னால மாப்பிள்ள மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்ப கட்டிங் போட்ட பின்னால எப்படி தெரியுமா இருக்கு மாப்பிள்ள? உலக்கையே வெறுத்துட்டா. உலக்கையே வெறுத்து என்னடா உனக்கு போற? உலகையே வெறுத்துட்டா. உலகையவே வெறுத்து நான் வாழ்ந்தேன்னு வச்சுக்க, பெரிய மனுஷன் நினைச்சேன். கடைசியில் என்னை கொண்டு வந்து இப்படி சொல்லிட்டாங்க. கட்டிங்க போதைக்கு ஒரு கோட்டு போனா அப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்க? மாப்பிள்ள என்னமோ நினைச்சேன், கடைசியில் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண, இது வந்து ஒரு கோட்டு அப்படியே இருக்குடா. 1.5 கோட்டு என்ன அப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கேன்? அவனை கூப்பிடுறா, மருத கூப்பிடுறா, அவன் தாண்டா உனக்கு சரியான ஆளு. புரியலையே தாடா, எவன்டா சுத்துவட்டத்துல என்னைய போல யாரா இருப்பா? அப்படின்னு ஒரு கோட்டு 1.5 கோட்டு உள்ள வச்சு அப்படிமா இருக்கு. உம்மா கோழி குடலு, சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ். இது வந்து 1.5 கோட்டு. ஆனா 2 கோட்டு உள்ள வச்சுனா பச்சை பிள்ளையாவே மாறிவாயா. அது எப்படி பச்சை பிள்ளைன்னு தெரியலையா? தெரியல. பச்சை பிள்ளை எப்படி மூத்திரத்தையும் பிய்யும் பேண்டு உழப்புதோ, இவன் மூத்திரத்திலையும் பிய்யிலையும் பேண்டு உருண்டு அந்த போல விட மாட்டான். முக்கி கத்துவான். ஐயா ஒரே பிராண்ட் இல்லப்பா, மாத்தி வச்சுப்பேன் போல.
சொன்னியா? டேய், என்ன சொன்னியா? எவன்டா என்னடா சொன்னியா? ஏண்டா தித்திலிப்பு? சும்மா இருப்பா. இவ்வளவு பேர் இருக்காங்க. இப்படித்தான் போட்டவர் இது வந்து அப்படி போயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, குடிக்கிறவனும் பச்சை குழந்தையும் ஒண்ணு. ஆமா தம்பி, உண்மையிலே சித்தப்பா. ஆனா தாய்மார்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், யாரும் கோவப்படாதீங்க. உங்க புருஷன் குடிச்சிருந்தா யாரும் வையாதீங்க, திட்டாதீங்க. ஏன்னா நீங்க உங்க புருஷன் குடிச்சு வந்து வையில உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் ரேஷன் கடையில் தராங்கன்னா எப்படி தராங்க? புள்ள எங்க வரி காசு. உண்மையா இல்லையானே? அப்புறம் போனேன்னா அது போனா அப்படி வருது. அந்த காசு எங்க வருது? ஓசி பஸ் பிறகு அது நம்ம காசு அப்படி வந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து ஒரு விஷயம், குடிக்க வேணாம். அப்படியே குடிக்கணும்னாலும் இணைய மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அளவுனா ஒரு ஆப்பு ஒரு புல்லு அதோட சாக வேண்டியது சேர்த்து சோழி முடிவு. நீ அப்புறம் இருந்து என்ன பண்ண? ஏண்டா நீ நாடகம் இல்லாத சாப்பிடுவேன், நீ அப்புறம் நாடகத்துக்கு வரையில சாப்பிட்டுருக்க? அப்பா அன்னைக்கெல்லாம் இல்லப்பா, இன்னைக்கு காலங்கள் அப்படி மாறி போச்சு. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, படிச்சவங்களாம் குடியார நாட்டப்பெல்லாம் குடிச்சவங்களாம் வைத்தியன் ஆயிட்டான். என்ன அப்படி சொல்றீங்க? முதல் வந்து எப்படி சொல்லுவாங்க, MBBS படிச்சவர் தான் டாக்டர். இப்போ ஃபுல்லாக குடிச்சவன் தான் டாக்டர். ஏன்னா நல்லா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து 4 பேர் தண்ணி வச்சுப்பாங்க. தலை வலிக்கும் ஒருத்தனுக்கு மட்டும். மாப்பிள்ள ரொம்ப தலைவலியா இருக்குடா. மாப்பிள்ள புட்டுங்குறா விண்ணு பண்ணுவேன். அப்பதான் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவேன் பாரு, மாப்பிள்ள ஒரு கட்டிங் மட்டும் போடு, சரியா இருக்கும். அப்படியே தலைவலி பிச்சுக்கிட்டு போயிடும், லெவலுக்கு வந்துடும். இது வந்து கட்டிங்கிக்கு. அதுவே சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே சளி ஒரு எலும்பு ஒரு சளி எலும்பு இது வந்துச்சு வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்ல தெரியுமா, என்ன ஒரே சளியா இருக்கா, பயப்படாத, டைமண்ட் ரம்மு வாங்கி லைட்டாக சுடுதண்ணியை காய வச்சு லைட்டாக பெப்பர் போட்டு சாப்பிடு, சளிப்புலாம் பின்னால் போயிரும்டா. மொத்தத்துக்கு சளி இல்லாமல் போயிரும்டா. அதுவே ஒரு சூடு பிடிச்சிக்கிச்சு வெயிலுக்கு. அந்த நேரத்தை சொல்லுவேன் பார்த்தீங்களா, என்ன சொல்லுவேன் தெரியுமா, மாப்பிள்ள ரொம்ப சூடுச்சா கூலிங்கா கிங் பீசர் பியரை வாங்கி 2 போடு, சூடு என்ன சூடு. அப்ப என்ன பிரச்சனையானாலும் முடிவு எல்லாம் அங்கதான் இருக்கு. இன்னைக்கு காலம் அப்படி ஆகி போச்சு. எல்லா விஷயம் இருந்தாலும் சரி, தயவு செய்து குடிக்கக்கூடிய மக்கள் இருந்தால் யாரும் குடிக்க வேணாம். குடிக்க வேணாம்னு அளவை குடிச்ச அளவு இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த அருமையான வாக்கியத்தை எடுத்துக்கூடிய அன்புமகன் வீரமணி அவர்களுக்கு எனது சொந்த ஊரான மீனாட்சிபுர் ரம்மு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னப்பா மீனாட்சி ரம்முடா, நீ பெரிய எருவட்டோ இல்லாத இருப்ப போல இல்ல, எந்த அந்த ரம்மத்தான் சொல்றேன், அந்த ரம்மத்தை மறுபடியும் சொல்றேன். ஆயிரங்களால் இருந்தாலும் இந்த நாடகத்திலே காணப்படுவதற்குள்ள சுற்றுப்பட்ட நாடகக்கலா ரசிக பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தினை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த நாடகத்தினை வருடங்கள் தோறும் ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் அன்புக்குரிய அன்பு ஐயா நமது 70 மாநகரத்திலே பிறந்து வளர்ந்து உலகம் எங்கும் பேரும் புகழும் பெற்ற ஐயா தங்கவேலு அவர்களுடைய மாணவர்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைஞர்கள் சார்பிலும் வளர்ந்து கொண்டிருக்கும் கலைஞர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம் 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 தெரிவித்துக் கொண்டு போயிட்டு இருப்போம்பா. நாட்டு மறந்து வச்சு என்ன வர ஜனகர மனைவி படம் வந்து கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் கள்ளி நம்பாதே வெள்ளி மாற்றும் நீ காணும் போது உண்மை இல்லாதது கல்வி நம்பாதி வெளி மாற்றுள் கைமூடி கொண்டு பதில் சாத்தியமே கல்வனுக்கு கைவிலகு பூட்டிவிடும் கல்வனுக்கு கைவிலகு பூட்டிவிடும் கண்ணுக்கு போராத சக்தி போதும் 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 பொய்ப்பிழையை விட்டுவிடும் காலோ பொய்யும் அப்போது மெய்யானதோ கல்வி நம்பாதி உள்ளி மாற்று
சுவாமிகளே ருத்ராஜ பூரைகளா மாறுறீங்க எப்போதும் தூங்குவதும் பொருளை கண்டவுடன் வந்தவரை கல்வருளை கண்டவுடன் விழுந்தவழி மறந்துவிட்டி கல்வூரி போகிறவர் போட்டுமே நான் கள்ளை 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 நம்பாதி ஏமாற்றும் உள்ளை ஏமாற்றும் உள்ளோ தெளிவாகும் காட்டும் சொல்லாதது இந்நகரத்திலும் பொன்னரக்கூடிய விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா எழுவணி கிராமத்தில் பிறந்து வளர்ந்து நாடக ஆசிரியராய் நவரச நாயகன் என்று பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய நமது எழுவணி மாநகரம் போற்றக்கூடிய கலை மாமணி தெய்வத்தில் பல கலைஞர்கள் விலக வைத்த அன்பு ஐயா ஏஎஸ் தங்கவேல் ஐயா ஆசிரியர் அவர்களின் 26ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவினை முன்னிட்டு கிராமத்தார்கள் முன்னிலும் எழுவணி கிராமத்தார்கள் பொதுமக்கள் மற்றும் ஏஎஸ் தங்கவேல் ஐயா அவர்களின் மாணவர்கள் இணைந்து நடத்தும் நாடகமாக கோவில் முன்பாக அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளிதம் நாடகம் மிக சிறப்பாக நடைபெறும். எங்களுடைய மைந்தர் ஏஎஸ் தங்கவேலாசருடைய குருஜி விழா நாடகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இவரோட கூட்டம் இருக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா ரெண்டு பேராக வருவாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் பேசிக்கிறாங்க. ரெண்டு பேராக வருவாங்க, நாடகம் நல்லா இருக்காங்க. ஆனால் அவங்க உணர்வு 2 பேர் வந்தாலுமே உணர்வு பூர்வமாக நடித்து அவருக்கு காணிக்கை செலுத்தக்கூடிய ஒரு நாடகம் தான் அந்த நாடகம். அதனால் விடிய இருந்து இந்த கலை நிகழ்ச்சியை கண்டுகளித்து செல்லுமாறு உங்களை இந்த நாடக குழுவினுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதுபோக ஒவ்வொருவருக்கும் மரியாதை செலுத்த வேண்டியிருப்பதால் முதலாவதாக இந்த நாடகத்தினுடைய தலைமை தாங்கக்கூடிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் 4 பேரையுமே அன்போடு அழைக்கிறேன். அவருடைய தங்கவேலாசருடைய இறுதிச் சடங்கில் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை யார் செய்கிறதுன்னு தபாலில் டோட்டில் இதில் எழுதி வச்சுருந்தது. அந்த பேப்பர் என்கிட்ட தான் கொண்டாந்து ஜெயந்தபுரத்தில் கொண்டாந்து என்கிட்ட தான் கொடுத்தாங்க. அதை படித்து பார்த்து அவர் எழுதி வச்சுருந்தபடி தான் அவர் பாடியை தூக்கிட்டு வந்தோம். அதனுடைய வரலாறு சொன்னோம்னா பெரிய கதை. அதில் ஒரு தேவி ஆனந்தன், செல்வமணி, பாலமுருகன், காரைக்குடி தமிழ்ச்செல்வி இவங்க 4 பேரும் தான் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும்னு சொன்னார். அதே மாதிரி ஜெயந்தபுரத்துலேயே செய்ய வேண்டிய காரியங்கள் பூரா அங்கே செஞ்சு அவர் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்தார். தங்கவேல் எங்கள் அப்பாவுக்கு எழுதி வச்சுருந்தார். அதில் அன்புள்ள அத்தான் அவர்களுக்கு நான் வேகமாக களமாகி விடுவேன். என்னுடைய உடலை பூத உடலை எழுவணியில் தான் கொண்டு அடக்கம் பண்ணணும். ஆனால் யார் சொன்னாலும் எது சொன்னாலும் எந்த தடை போட்டாலும் அதை நிப்பாட்டாமல் என்னுடைய பாடியை எடுத்து கொண்டு போய் எழுவணியில் நீங்கள் அடக்கம் பண்ணணும்னு சொன்னது இல்லாமல் எந்த இடத்துல அடக்கம் பண்ணணும், எப்படி அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு லெட்டரில் எழுதி வச்சுருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி ஏதோ ஒரு திருமணத்துக்காக நான் அங்கே போயிருக்கையில் அங்கே ஃபோன் வந்தது. நான் இந்த முத்துக்கு ஒரு 4-5 பேர் இருந்தோம். உடனே அங்கே போய் கொண்டு அவங்க
அவருடைய தமிழ் மக்கள் சுப்பிரமணியன் ஒரு செய்து ஒருத்தர் இருக்காங்க. அவங்க அங்கே அடக்கம் பண்ணணும்னு அவங்க ஒரே முயற்சி பண்ணாங்க. இவங்க வந்து 7 மணிக்கு ஒண்டி தான் அடக்கம் பண்ணணும்னு இந்த தவறு எழுதி வச்சிருக்காரு. இந்த பெரியவர் யாருன்னு தெரியல, அவர் போட்டு ராமசாமி போட்டு எழுதி வச்சிருக்காருன்னு இந்த தவளை என்ன கொண்டாந்து கொடுத்தாங்க. ஆனால் தவளை படித்து பார்த்துட்டு எல்லா காரியங்களும் நீங்கள் செஞ்சுருங்க, நம்ம பாடி எடுத்துக்கிட்டு 7 மணிக்கு போகிறதுக்கு நான் பொறுப்பு. அதாவது வந்து நீங்கள் ஒரு 10-20 பேர் ஏற மாதிரி ஒரு வண்டியை பிடிச்சிங்க, ஒரு ஆம்புலன்ஸை பிடிச்சிங்க, அவர்கிட்ட நினைப்பாட்டிங்க. இந்த உண்மையை எப்போ தான் சொல்கிறேன், இதுவரையும் நான் சொல்லவே இல்லை. அதே நினைப்பாட்டிங்க. செய்ய வேண்டிய காரியங்களை அப்புறம் அங்கேயே செஞ்சுருவோம். அவங்க அடக்கம் பண்ணுற மாதிரியே நம்ம எல்லாமே இங்கே செய்வோம். நம்ம திருப்பி உடனே ஆம்புலன்ஸை கூட்டு வந்து பாடியை தூக்கி ஆம்புலன்ஸை தூக்கி விட்டு அப்படியே வந்துடும், ஏறவங்களாம் வந்துருக்குன்னு சொல்லியாச்சு. அதே போல் அவருடைய செய்ய வேண்டிய காரியங்கள் அவங்க 4 பேர் தான் வந்து அவருக்கு நீர்மலைலாம் எடுத்து தண்ணீர்லாம் எடுத்து எல்லாம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதே போலயே நாங்கள் வந்து ஆம்புலன்ஸை அவர்கிட்ட நிப்பாட்டி பாடி அவங்க அதை வந்து வர்றவங்களாம் தூக்கி வந்துருக்குன்னு சொல்லி நேராக இங்கே கொண்டு வந்தாச்சு. ஆனால் கொண்டு வந்து சொன்னோம்னா அவர் எழுதி வச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிறுவனூர் காலாங்கரை பக்கம் தெற்கு பக்கத்தில் வந்து ஒரு 10 அடி தூரத்தில் 8 அடி ஆழத்தில் குழி தோண்டி தெற்கு செவத்தில் அந்த 8 அடி செவத்தில் 3க்கு 3, அதாவது அந்த செவத்தில் 3க்கு 3 சதுரமாக 3 அடி குழி உள்ளே தோண்டி அதில் வந்து சம்மணம் போட்டு அந்த பாடியை வந்து உள்ளே தள்ளி விட்டு அதுக்கு மேலே மஞ்சப்பொடி, விபூதி, செங்கப்பொடி, அந்த அந்த இது அந்த நவதானிய இதெல்லாம் வச்சு புடைச்செடி இதெல்லாம் வச்சு அவரை வந்து மறைச்சி தள்ளக்கூடிய மண் வந்து அவர் மேலே எதுவுமே படக்கூடாதுங்கிற மாதிரி எழுதி வச்சுருந்தார். அதே போல் தான் அடக்கம் பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு ஆண்மகன், அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சிந்தனையான அந்த மகானுக்கு இவங்கெல்லாம் துண்டிலம் பண்ணாங்க. அவர்கிட்ட படித்தவங்க வேறு. அதனால் அவங்க வந்து இன்றைக்கி வந்து நம்ம மேடையில் வந்து இந்த மரியாதை செய்கிறோம்னா நம்ம கிராமத்திற்கும் அவருக்கும் பெருமை என்று சொல்லி தேவி ஆனந்தன் அவர்களுக்கு இந்த சாலை அடிக்கிறேன். முனிராஜப்பா ராஜநடிகர் ஐயாவுடைய மூத்த மாணவன். ஊர் அவருக்கு மூத்த மாணவன் ஊர் தும்பக்குளம் ராஜநடிகர் எம்ஜி முனிராஜ். அதாவது நம்மளுடைய ஐயா மாமாவுடைய ஐயாவுடைய சீடர் மாணவர். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி காலத்தில் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி அவர் தான் மூத்த மாணவன். அவர் சபாதுக்கு வந்தோடனே அவங்கெல்லாம் அவர் காலில் கும்பிட்டு விழுந்து அவர்கிட்ட உதவானாங்க. மூத்தவர் இன்றைக்கி பாவம் நடக்க முடியாத சூழ்நிலை, உட்காந்து சாப்பிட்டு அவர் எந்திரிக்க முடியல, கையை பிடிச்சி நாங்கள் உதவி கொண்டேன். அந்த சூழ்நிலையே இன்றைக்கி இங்கே வந்திருக்காரு பாருங்க, வந்து பார்த்துட்டு போகணும்னு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் வரல, இதோட தான் வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊரில் வந்து அவருடைய சமாதியில் வந்து நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாட்டு வேறு படிச்சிங்க. அந்த பாட்டு யூடியூப்பில் இருக்கும், கேளுங்க. அதை வந்து அப்படியே உருக்கமாக படித்தார். அதை வந்து எங்களுக்கே அதை வார்த்தையால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு படிச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். மரியாதைக்குரியவர்களே வணக்கம். ஆயிரக்கணக்கான நடிகர்களை வளர்த்து விட்ருக்காரு. அவன் சாப்பிட்றான்னா ஏன் முதற்கொண்டு ஆயிரக்கணக்கான கூடவே இருக்கும். அத்தனை பேர் வளர்ந்து பெரிய ஆளாகி அவங்க தொழிலில் முன்னேற்றமாக நல்லா இருக்காங்க. தங்கவேலாசிரியருடைய மாணவர்கள் யாரும் சோட கிடையாது, எல்லாருமே தெளிவு ஞானம் ரொம்ப ஆர்வமானவங்க. அதே மாதிரி இந்த ஊரை எங்கள் வாத்தியார், உங்களுக்கும் வாத்தியார் தான், இன்னும் மென்மேலும் வளர்த்து எல்லா பிள்ளைகளும் நல்ல கல்வி வளத்தில் பெரிய ஆளாகி நீர்வளம் நிலவளம் எல்லா வளமும் இந்த ஊர் இன்னும் ரொம்ப அதிக ஆனம். இப்போ இங்கே ஊரை பார்த்த மணிக்கு தான் இருக்கார். ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்தினால இந்த ஊர் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிற வாழ்த்தி. வணக்கம் உங்களுக்கெல்லாம். அன்பார்ந்த நாடக கலா ரசிகர் மக்களே, இங்கே நான் வந்தது உண்மையிலேயே அருமை தம்பி செல்வமுனி அவர்கள் என்னை கட்டாயமாக வர வேண்டும் என்று அழைத்தார். இதற்கு முன்னால் எனக்கு தகவல் சொல்ல மாட்டார்கள், வர முடியாத சூழ்நிலை. அந்த மகான், அந்த குருநாதன் அவர் போட்ட பிச்சை தான் ஆண்டு முன்னத்தில் நிறையா நாடகம் எல்லாம் கிட்டத்தட்ட சுந்தரசுவாமி நாடகம் 25 நாடகம் எனக்கு தெரியும். நான் சொந்தமாக இயற்றிய நாடகம், வேடப்பன் கண்ணன் நாடகம், மருதுபாண்டி நாடகம், காளிகாத்த இப்படி நாள் முடிந்த ஒரு 4 நாடகம் சொந்தமாக நான் தயார் பண்ணி வெளியிட்டு ஓடிக்கிறதுக்கு. ஆகையினால இந்த மேடையில் வந்து நான் நிற்கக்கூடிய ஒரு தகுதி இன்றைக்கு தம்பி செல்வமுனி அவர்கள் என்னை அழைப்பு கட்டாயமாக வர வேண்டும் என்று நான் வர வேண்டிய கடமை. என்னை வாழ வைத்த தெய்வம் அவர் மாதிரி ஒரு கவி எழுதக்கூடிய ஆற்றல் ஆசிரியர்களுக்கு சங்கரா சுவாமிக்கு அடுத்தாற் போல ஐயா தங்குவேல் ஐயா அவர்கள் தான். ஏன்னா
அந்த அவருடைய வார்த்தை அருள்மேவும் கலையாவும் தரும் ராணியே அயன் தேவிய என்னை மங்களகரமான வார்த்தை. இந்த பாட்டு கலைவாணியை நான் மேடையை பார்த்துருக்கேன். எழுவனி மாநகரில் பிறந்தவர், எழுவனி மாநகரில் பிறந்தவர், எழுவனி அவர் ஓட்ட பிச்சை நான் அதை எழுதி வச்சேன். அவர் நாவலை உதிக்கிறாரு, நான் பாடினேன். அதான் நடந்தது. இப்போ பார்த்து பெருவாரங்க போ. ஆமாம், அற்புதமாக ஐயா எழுவனி மாநகர் போற்றக்கூடிய தங்கவேல் ஐயா பாடலை பாடிய அன்பப்பா முனிராஜ் அவர்களுக்கு இசைக்குழு சார்பாகவும் கிராமத்தார்கள் சார்பாகவும் நன்றி 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 தெரிவித்துக் கொண்டு இடகரம் இருந்தாலும் இடகரத்து பண்ணக்கூடிய நமது கிராமத்தில் அமைந்து அறுபடுத்திக் கொண்டிருக்கின்ற நமது ஏஎஸ் தங்கவேல் ஐயா ஆசிரியர் அவர்களின் நினைவு ஆலயம் அபிஷேக ஆதாரணையும் சேர்ந்து குரு பூஜை விழாவினை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் எழுவனி கிராம பொதுமக்கள் முன்னிலையில் இவரங்கம் நடக்கிறோடையும் ஸ்ரீ வள்ளித்திரம் நாடகம் சிறப்பாக நடைபெறும். இதில் நடிக்கக்கூடிய நபர
இளவரச நாயகர்கள் சென்றனா தனக்கென்று விட்டுக்கூடிய இன்னிசை வேந்தன் இனிசத்து புகழன்று பலர்கள் தனக்கென்று புகழாட்டு வரக்கூடிய அன்பு சகோதரர் கருணூர் மாநகரை போற்றக்கூடிய ஏபிஎன் ஜெயசீலன் அவர்களை இவங்க மேலே வேலன் வேடன் விருத்தர் ஒருத்தராக நடிப்பார். குயிலிசை வாணி குயிலிசை தென்றல் குயிலிசை பொருள் என்று பலர்கள் தனக்கென்று விட்டு காட்டு வரக்கூடிய அன்பு சகோதரி மதுரை மாநகரம் போற்றக்கூடிய எஸ் கலைச்செல்வி அவர்கள் மேலே வள்ளிநகை துடிப்பார்கள். எத்தனை வள்ளி இருந்தாலும் சரி எல்லா நாடத்திலும் ஒரு வழியும் போடுவாங்க. நம்ம ஐயா நாடத்துக்கு வந்தா ஃபுல்லாக டவுல் தான் டவுல் 3 3 4 5 கூட போயிட்டே இருக்கும். நிறைய இருக்கு நிறைய உள்ள கிடக்கு வண்டி 3 நோட் எடுத்து பார்க்குறேன் ஒரு நோட்டை தாண்டுதுடா அப்பேற்பட்ட விஷயம். ஏன்னா ஐயா நாடகம் சொன்னா யாருமே ஒரு நடிகை வீட்டில் சும்மா இருந்தானா அவன் வீட்டில் தூங்க மாட்டேன் எந்திரிச்சு வந்துடுவேன் இங்கே. ஏன்னா அப்பேற்பட்ட புகழ் பெற்றக்கூடிய அடுத்த ஒரு வழியாக நடிக்க காத்து கொண்டிருப்போம் அருமை சோதரி சென்னை மாநகரம் போற்றக்கூடிய கே திலகஸ்ரீ அவர்கள் மேலே இன்னொரு வழியாக தொழிப்பார்கள். அதற்கிடையாக பாட்டுக்கென்றவரா இது அவருக்கென்று பாட்டா பேச்சுக்கென்றவரா இது அவருக்கென்று பேச்சா அடுக்குச்சலோடு துடுக்குத்தனமாக பேசும் துடுக்குத்தனமாக பேசும் 2 வள்ளிகளையும் பிடித்து ஒத்த முருகனுக்கு திருமணம் செய்ய ஒத்த முருகனுக்கும் திருமணம் செய்ய காத்து கொண்டிருப்போர் அருமை சகோதரர் சென்றனா தனக்கென்று விட்டு நாட்டு வரக்கூடிய காரியாவட்டி மாநகரம் போற்றக்கூடிய கே மகாபிரபு அவர்கள் விரும்பவில்லை கலகப்பிரியர் நாளா தொடிப்பார்கள். நாராயண போட்டுட்டு மட்டும் கூட்டிட்டு போனோம்னா சத்தியாவஞ்சாவத்திற்கு ஆமா அற்புதமாக செத்து அனுபவத்தை கொண்டு அதற்கடியாக அதுக்கு இசை மேதைகள் இசை புகழ் என்று சென்றமான் தனக்கென்று ஏனாதி மாநகரம் போற்றக்கூடிய அன்பு அண்ணா நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் நமது தமிழ்நாடு நடிகர் சங்கத்தின் செயற்குழு ஒளிபரமாகிய அலசல் மன்னன் என்னை போன்று பல மாணவர்களை உருவாக்கிய எனது வாத்தியார் அதே எனது வாத்தியாருமாகிய பார்வடி வாத்தியாரா சோராகிட்டு இருக்காரு. அப்படியே சொல்லக்கூடிய நமது ஏனாதி மாநகரம் போற்றக்கூடிய எஸ்கேஆர் மாரிமுத்தவர்கள் 6 மணியும் நான் பெண் பார்த்து தங்கமணி வைரமணி மாலைகள் போடு சந்தவரியாலே இப்போ நாம் பாட்டு பாடுவோம் 8 திசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் எப்பொழுதும் கூட வரும் தங்கவேலு ஆசீர்வாதம் தங்கமணி வைரமணி மாலைகள் போடு சந்தவரியாலே இப்போ நாம் பாட்டு பாடு 8 திசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் 8 திசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் எப்பொழுதும் கூட வரும் தங்கவேலு ஆசீர்வாதம் எப்பொழுதும் கூட வரும் தங்கவேலு ஆசீர்வாதம் கொட்டி வரும் அருவியை போல் பொழுதிருக்கும் மகனா கொட்டி வரும் அருவியை போல் பொழுதிருக்கும் மகனார் செந்தமிழ் பூமியிலே சிறந்தது ராமா மகனார் செந்தமிழ் பூமியிலே சிறந்தது ராமா மகனார் சங்கத்தமிழ் வாழ்த்துரைக்கும் தங்க மகள் தங்கவேலு பொங்கலிட்டு பூசை செய்து கூட்டியிரு தங்கவேலுக்கு மக்கள் மனதில் இன்று மன்னவராயினாரு மக்கள் மனதில் இன்று மன்னவராயினாரு மெச்சு புகழ் விலங்கு வானு என்று நின்றாரு தங்கமணி வைரமணி மாலைகள் போடு அந்த வரியாலே இப்போ நாம் பாட்டு பாடு
எட்டு திசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் எட்டு திசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் எப்பொழுதும் கூட வரும் தங்கவேலு ஆசினித்தம் எப்பொழுதும் கூட வரும் தங்கவேலு ஆசினித்தம் தங்கவேலு ஆசினித்தம். நன்றி நன்றி. அன்பு பாத்தியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களும் இணைந்து அடுத்தபடியாக இன்னும் சிறிது நேரத்தில் அவர் ஆறுமணியத்தை நீட்ட காட்டுக் கொண்டிருப்போர் அருமை என்ன சிறுமுடி மாநகரம் போற்றக்கூடிய VAA ஜெய ரமேஷ் அவர்கள் அடுத்த ஒரு ஆறுமணியமாக VWA ஃபுல்லாமே நீ இப்படியே தெரிகிற ஒரே மார்க்கமா அப்படி எனக்கூடிய அன்பனா ஜெய ரமேஷ் அவர்கள் அடுத்த ஆறுமணிஷாக காத்து கொண்டிருக்கிறார். அதற்கிணையாக இங்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய புகழ் பலவாத்திய தென்றல் பலவாத்திய சக்கரவர்த்தி என்று பேரு புகழும் பெற்று வந்தாலும் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க புகழ் மிருதங்க தென்றல் மிருதங்க தென்றல் என்று பல இடங்களில் தனக்கென்று வெடிக்கூடிய பெட்டி மட்டும் இல்ல பெட்டி மிருதங்க ஆல்ரவுண்டு பூரா இன்னைக்கு இயங்குதுன்னா கண்ணெஞ்சிட்ட பாவச்சுட்டேன். உண்மையிலே அது இல்லைன்னா மொத்தத்துக்கு புல்லாம் போய் எங்க அலையணும் எங்க போய் அலையணும் புல்லா ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு பக்கத்துல போய் அலையணும் மாமானாலும் பக்கத்துல உங்களுக்கு உட்காந்து உண்மையிலே மாமா நான் போய் சொல்லலாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா என் பேரை மட்டும் சொல்கிறேன். உண்மையிலே சங்கத்தை வந்து உண்மையிலேயே இசைக்கலைஞர்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க. அதே மாதிரி நீங்க போனதுக்கு சிம்மக்கல்ல ஒருத்தர் இருக்காண்டா கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 மாசம் ஆகும்டா. இப்படி இருந்தாலும் அதெல்லாம் கிடையாது மாமா அங்கே உட்காந்து உண்மையிலேயே கீழே வெயில் அடித்தாலும் சரி மழை அடித்தாலும் சரி என்ன பண்ணாலும் வேலையை பார்க்குறது சரி வெக்கையோட வெக்கையா இன்ஜினு கீழே போய் படுத்து தூங்கிட்டு தான் வருவாப்புல. ஏன்னா ஃபுல்லாக எல்லா பேத்துக்கும் அவருடைய ஷாமான ரெடி பண்ணி கொடுத்து மகாபாரதத்தில் எப்படி கிருஷ்ண பரமாத்மா எல்லாத்தையும் காப்பாத்தினாரோ மதுரை சங்கத்துல இசைக்கலைஞர்களை பூரா காப்பாத்துற கண்ணன்டா எங்க மாமா அருமை மாமா நமது அருகாமையுள்ள இடையப்பட்டி மாநகரம் போற்ற கொய்ய அன்ப மாமா PV கண்ணன் அவர்கள் மிருகமன் டொப்பியன் தேய்ச்சி கை ரேகை தெரிஞ்சு போச்சு சரியா வாங்கி முடிய ஏன்னா விடிச்ச
கைதட்டிய அன்பு உள்ளங்கள் அனைத்துள்ளதுக்கு நன்றி நன்றி. சிறப்பாக செத்த அன்பு மாமா அவர்களுக்கு நன்றி நன்றி. ஏன்னா மிச்சத்தையும் நாளைக்கு போய் வாசிக்கணும். ஏன்னா ஆமாம், இன்னைக்கு நாடகம் தான், நாளைக்கு தான் வரிசையாக நாடகம் தான் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக உங்களுடன் சிணைந்து அற்புதமாக இன்னொரு மிருதகமாக இசையை காத்து கொண்டிருப்போர் அருமைய சகோதரர் தனக்கென்று விடுப்பு நாட்டு வரக்கூடிய APK புவியரசன் அவர்கள் விருங்கமில்லை. அடுத்த மிருதகத்தை இசைக்க காத்து கொண்டிருக்கின்றார். அதற்கடியாக பலவாத்திய மன்னன் அதிரடி மண்ணே மசைகளின் நாயகனா விவசாயமே உண்மையாதான்றியா? அற்புதமாக ஆழ்ந்த விஷயத்தை தாங்கள் முன்பாக பேரு புகழை பெற்று வரும் தனக்கென்று கண்டவரக்கூடிய நமது மதுரை ஒத்தக்கடை அருகாமையுள்ள மீனாட்சிபுரம் மாநகரம் போற்றக்கூடிய MM சரவணகுமார் ஆளுநர் இசைப்பா. போடுங்க சிங்கா. கையெட்டி அன்பு உள்ள அனைத்துக்கு நன்றி. சித்தப்பா 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 ஏன் இந்த அடி அடிச்ச? எனக்கு இப்பதான் தெரியுது. உன் பொண்டாட்டி அடிக்க மாட்டாப்புல நீ மட்டும் தோலை போட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு வாரமா மாசே ஆய்க்கல. நான் என்ன பதறாம வாசிக்கிறதுக்கு பெட்டிக்காரு மாதிரி நான் கழட்டு போயலடா. நீ ரப்பு அடிக்கிறதுக்கு சரி இதெல்லாம் சரிச்சேன். இப்படி வாட்சியில இப்ப நான் ஒரே ஒரு பாட்டு பாரு. அதுக்கு வாசி. என்ன பாட்டு? ஒரு மசுறு வேணும் ஓண்ட போய் காட்டும் பாரு. ஆசைய காத்தில தூண்டி விட்டு மாட்டிய கோவல வாசப்பட்டு சேதிய
பாட்டுக்கு பாட்டு வந்து அதை கேட்குது பாட்டு மாசம் தை மாசம் வருது பாயாசம். குனி கத்தக்கூடாது. பாயாசமே வேணாம், விட்டுரு, அதை விட்டுரு. சொல்லுவியா? ஆமா, அவர் பாவம் அழுகுறாப்லையா. ஆனா உண்மையிலே நேத்து அவருக்கு எனக்கு பெரிய பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. உண்மையிலே நேத்து அவருக்கு எனக்கு பெரிய பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. நேற்று நாடக அமைப்பாளர் தான் இன்னைக்கு போய் விட்டும்போது அதுபடியாக நாங்கள் என்னதான் அறியாலும் என்னதான் பண்ணாலும் என்னதான் அறிஞ்சாலும் வச்சாலும் செஞ்சாலும் செய்யலைனாலும் வச்சாலும் எடுக்கலைனாலும் சீனை கட்டி நாடகம் மேல இருக்கா இல்லையா பார்த்து அற்புதமாக எங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் தாயும் தந்தையும் வழங்கக்கூடிய அன்புக்குரிய அன்பு மாமா நமது சொல்லிக்குள்ள மாநகரம் பற்றக்கூடிய சின்ன மத வருகம் இல்லை தாளத்தினை இசைப்பார். மைக்கு நல்ல குயிக்கு டீப்பு நல்ல டாப்பு தாங்கள் மத்தியில் சிறப்பாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டு உலகமெங்கும் பேர் புகழ் பெற்றக்கூடிய அன்பு சகோதரிகள் மேலே சின்னம்லாம் வெற்றி கொண்டாட்டு வரக்கூடிய செல்வி ரேடியோஸ் உரிமையாளர் தனாயிரம் மூர்த்தி எழுவனே அன்பண்ணா போடுங்க. பத்தி கூட உனக்கு தெரியாம இருக்கலாம், ஈஸ்வரி பத்தி உனக்கு தெரியாம இருக்க. நீ ஒரு மாதிரி அலையிற ஒழுக்கமா இருந்துக்க. என்னை பற்றி நீ பேசாத, உனக்கு எனக்கு மரியாதை இல்லை. உனக்கு சித்தப்பெண்ண மரியாதை விட்டு அதோட விட்டுரு. அதுக்கு நீயாக இங்கு அற்புதமாக எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு அளித்த விழா கமிட்டியாருக்கும் விழா குழுநர்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்த கொண்டிருக்கும் அனைத்து ஐயா தங்கவேலு மாணவர்கள் அவர்களுக்கும் அவருடைய சொந்த உறவு அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கைகூச நினைத்து கொண்டு அதற்கிடையாக இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய அன்பு மாணவர்களாக கூடிய கலை மாமணி எழுமணி மாநகரம் போற்றக்கூடிய ஏஎஸ் தங்கவேல் ஐயா மாணவர்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி நமிதா இடுப்பு நயந்திரா மலர்ந்து மலசு பண்ணி கொண்டு மல்லிகை மொட்டு சென்னம்லாம் தனக்கார விடுக்கூடிய பூலை நாட்டி வரக்கூடிய பழங்களை பற்றி கொண்டிருக்கூடிய மதுரை மாநகரம் பற்றக்கூடிய விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி முன்னாடி எப்பவும் நீ காதல் கண்ணாடி அதை உடைச்சிடாம பார்க்கிறவன் கிள்ளாடி ஏன் அக்கா பிள்ளை நான் வச்சே பாரு நாங்கள் வேறு பிரிச்சிலு அதை எங்கி போய் கொண்டது டாபு 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 லாட்டி தையடா டாபு 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 லாட்டி தையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மது வந்து முன்னாடி 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 வந்தாலும் சரி பின்னாடி வந்தாலும் போயிட்டு போகுது. கவனிச்சு பாத்தியா? நானும் சரவணன்னு கேப்பிட்டு அடிச்சிருவோம். கவனிச்சு பாத்தியா? டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைன்புடா கை நீ ஒழுக்கமாக பேச மரியாதை இல்லை. ஆமாம், அது இருந்தாலும் ஆயிரங்கள் போனது 2000 போனாலும் சரி உண்மையிலே இந்த கதைக்கு இந்த வள்ளிதர்ம நாடகத்துக்கு கதாநாயகன் யாரு முருகன்னு சொல்கிறான். முருகனுக்கு பொண்ணு கொடுக்க போகிறது யாரு நம்பிராசன். ஹரிச்சந்திரன் பொண்ணு கொடுத்தாரு. கத்தாரு சாய் உன் கூட நாடகத்துக்கு வந்தால் இருக்க நடத்தி நானே மறந்துடுவேன். ஆமாம், அப்படி விஷயங்கள் இருந்தாலும் பழக்கடை வரக்கூடிய தாடிக்கொம்பு மாநகரம் போற்றக்கூடிய தனபால் அவர்களை இவரங்க மேலே நம்பிராஜனாக தோன்றி நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். அப்புறம் விஷயமாக எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. என் போய் சொல்லிட்டு பொம்பளை போய் அனுப்புற ரெடியா உட்காந்துருக்கு. என் பேரை சொல்லிக்கிறேன். உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? இங்க பாரு. அப்ப என் கட்டிங்க கொடு. சித்தப்பா அது எங்க வச்சிருக்க நீங்க? உம்மா ஓடிட்டு பெரிய எல்லாத்தையும் பேசுது. உனக்கு என்ன ஒரு அறிவு வேணாமாடா? என்ன அறிவு வேணாமா? எப்பத்தான் தருவாங்க மனுஷனா மானா மைக்கில் கேளு. சாமி கட்டிங்க எடுத்து கொடுத்தது என் மேல தப்புதான்டா.
உனக்கு மரியாதை இல்லை. நம்ம எல்லாம் பத்திரமா வேனில் ஓட்டி வந்த டிரைவர் ஒன்று ஓட்டி வந்து ஓரமாக தூங்குறாரு. நம்மளையெல்லாம் உலகமெங்கும் தெரிய வைத்து நமது எழுவனி மாநகரத்திலே பிறந்து ஐயா தங்கவேல் ஐயா அவர்களின் புகழை உலகமெங்கும் திறங்கக்கூடிய அன்பு அண்ணா நமது மாநகரம் போற்றக்கூடிய இங்கு யூடியூப் எடுத்து உலகமெங்கும் நம்மளை காட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணா மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் அன்பு உள்ளத்திற்கு எங்களது கலைக்குழு சார்பிலும் நமது எழுவனி கிராமத்தார்கள் சார்பிலும் தங்கவேல் மாணவர்கள் ஐயா அவர்கள் சார்பிலும் நன்றி நன்றி கலந்து வணக்கம் 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 வணக்கம். தம்பி யூடியூப் எடுக்கிறது என்னமோ அவர் தான், ஒளிபரப்பு பெருமைப்படுத்தி பேசுறது நம்ம இதுவரைக்கும் அவர் எனக்கு ஒரு கட்டிங் கூட வாங்கி கொடுத்தது இல்லைடா. என்னடா ஒரு பெரிய மனுஷன். காலையில் பசுமாடு மூத்திரம் பெஞ்சா மூத்திரத்தை கொடுனே. அன்பு அண்ணன் மாயாகுளம் மாதவன் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். அன்பு சார்ந்த பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அவர் இந்த ஹரிச்சந்திரா வள்ளி திருமண நாடகங்கள் மட்டும் எடுக்கிறது கிடையாது. பழைய நடிகர்களுடைய பேட்டிகள் பூரா நிறைய எடுத்திருக்காங்க. அந்த நடிகர்களுடைய பேட்டிகள் எடுத்து நிறைய பேருக்கு அவருடைய சார்பாக நிறைய நன்மைகள் செய்திருக்காரு. எல்லாம் நீங்கள் கைத்தட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நடிகர்களுக்கு அதிகமான உதவிகள் செய்தவர் மாயகுளம் மாதவன் அவர்கள். நன்றி. அவர் சொல்கிறது போல் மதுரை நாடக நடிகர் சங்கத்தில் வந்து ரொம்ப இணைப்பாகவும் இருக்கார். அது பெரும்பாலான நாடகங்களில் வந்து யூடியூப்பில் வந்து எடுத்து அந்த நாடக நடிகர்களுடைய திறமையை நம்ம செல்லு மற்ற இதுகளில் காமிக்கிறதுலையும் சரி, டிவி இதுகளில் காமிக்கிறதும் சரி, அதில் வந்து பெருமையோடு இருக்கார். அதுபோல் நம்ம அம்மா வீட்டுக்கு அவர் தான் எடுத்தார். அதே மாதிரி எல்லோரும் குடும்பம் நிறையா பார்த்துருப்பீங்க. சிம்மமூர்த்தி கோயிலையும் அவர் தான் யூடியூப் எடுத்தார். காசை எதிர்பார்க்க மாட்டார். காசை பற்றி அவர் இல்லாமல் அவர் துண்டு மாதிரி பண்ணுறாரு. நம்மளாக தான் அவரை கூப்பிட்டு எவ்வளோ கட்டோம்னா நம்ம கொடுப்பது வாங்கிக்கிறாரு. அதனால் அவருக்கு நம்ம எவ்வளோ கிராமத்தின் சார்பாகவும் தங்கவேல் ஐயாவுடைய பாலக்கல் சார்பாகவும் இந்த சார்பை அடைக்கிறோம். அற்புதமாக எங்களுக்கெல்லாம் சாப்பாடு அளித்த அன்பு உள்ளத்தார்களுக்கு எங்களது குடும்பத்தார்கள் சார்பாகவே அன்பு அண்ணா எட்மண்ட் குடும்பத்தார்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. வேணுன்ற அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஏற்பாடு போட்டாங்க. அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு காலத்தை நேரத்தை அடிச்சிருக்கேன். ஒன்று போனாலும் ஒன்று ரெண்டாலும் சரி என் பேரை சொல்லிட்டு நான் அடுத்த ஆளை தரணும். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாமே டபுள் தான். நான் போக இன்னொருத்தர் ரெடியாக உள்ள பார்த்தேன் டவுசரை மாட்டிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு நமது என்னதான் இருந்தாலும் உலகத்திலே உண்மையான ஒரு முக்கிய விஷயம் என்னென்றால் நமது ஊரிலே எழுவனிலே பிறந்து தங்கவேல் ஐயா அப்படி என்ற பெயர் பெற்றார். அவர் மாணவர்கள் பல பேர் இருக்கார்கள். அப்பேற்பட்டவர்கள் இருந்தாலும் அருமையா புல்வாக்கரை மாநகரம் போற்றக்கூடிய வீரவேல் ஐயா அவர்களின் மாணவருமாகிய எனது ஆசான் நல்லூரை சேர்ந்த வி முத்துவேல் அவர் மரியாதையா முத்துன்னு சொல்லு. முத்துவேல்னாத்தே எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பாங்கடா விளங்காதவளை. ஏன்னா தங்கவேல் வீரவேல் முத்துவேல் அப்புறம் நான் வீரமணி எனக்கு முத்துவேல் தான் வைக்க நினைச்சாரு. மணி வேணுமா? மணியை நீ பத்திரமா வச்சுக்க. சோளங்குடி மாநகரம் போற்றக்கூடிய வீரமணி அவர்கள் உங்களுக்காக பப்பரம் நடிக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். ஐயாவுடைய பிறலும் பேரும் புகழும் போற்றணும். எனக்கு ஐயாவுடைய அருள் வரனால காலத்தின சொன்னாலும் அடுத்த ஆள் அனுப்ப தெரியுமா? அபய குரல் கொடுத்தா எந்த நேரம் காத்திடுவார் ஐயா தங்கவேல் ஐயா. அபய குரல் கொடுத்தா எந்த நேரம் காத்திடுவார் ஐயா தங்கவேல் ஐயா. நாடி வரும் கைகளுக்கு தேடி வரும் படுக்கைக்கு கேட்டு வரும் அபய குரல் கொடுத்தா எந்த நேரம் காத்திடு நம்ம தங்கவேல் ஐயா. எங்கும் இறந்தவரை எழுவனில் பிறந்தவர் ஏழைகளை வாழ வைத்த மாமணிய கருணையா. வளர்ந்தவரை எழுவனில் பிறந்தவர் ஏழைகளை வாழ வைக்கும் வேலையா. ஆடி வரும் கைகளை தேடி வந்தவர் வாழ வைக்கும் வேலையா.